ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சு நல்லா கலர் மாதிரி வரையில் வெங்காயமும் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கும். நல்லா சுற்றி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலராக நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை நல்லா போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கிறவாட்டியும் தக்காளியை போட்டுருங்க. நல்லா சூப்பராக வதங்க. இந்த சைடு இது ரெடியாக விட்டுட்டு அப்புறமா பக்கத்தில் கொஞ்சம் ஜீரகம், மிளகு, பூண்டெல்லாம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டு போட்டுக்கோங்க சின்ன சைஸாக. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா அரைச்சி அது கூட 1 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளியை நல்லா குத்தி விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, தக்காளி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா தெரியுது பாருங்கள். பாதி வீடியோ கட் ஷார்ட் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நம்ம அரைச்சோம்ல ஒரு மிக்ஸு, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுருக்குது பாருங்கள். இந்த ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வலிச்சு கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை ஊற்றி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. குழம்பு பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் இதுவும் ஒரு பெரிய ஸ்பூனில் 2 எடுத்துருக்கோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றி உள்ளதெல்லாம் இது பண்ணிவிட்டு